அனைவருக்கும் வணக்கம். 3 இலக்க எண்களின் கூட்டலை எளிய முறையில் கற்பிப்பதற்கு ஒரு துணைக்கருவி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு அட்டைப்பெட்டி, 3 கலர் பேப்பர், ரிவிட்டு. இதில் ஃபஸ்ட்டு இந்த கலர் பேப்பரில் ஒரு கவராயத்தை பயன்படுத்தி ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். அந்த வட்டம் 3 கலர் பேப்பர்லையுமே ஒரே அளவில் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சி அதை அந்த கலர் பேப்பர் நம்ம அந்த வட்டத்தை வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்த கலர் பேப்பரை ஒரு அட்டையில் ஒட்டி அதையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதே போல் அந்த அட்டைப்பெட்டிலையும் அதே அளவுக்கு 3 வட்டம் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு அந்த வட்டத்தில் ஒரு பாகைமானியை பயன்படுத்தி 10 பாகங்களாக பிரிக்கணும். அதற்கு பாகைமானியில் 36 டிகிரி ஒரு அளவாக பிரித்தோன்னு சொன்னால் 10 அளவுகளுமே ஒரே அளவாக கிடைக்கும். பிரிச்சுக்கிட்டு அதை இணைச்சிக்கணும். எல்லா பக்கங்களையுமே இணைச்சிக்கணும். இணைச்சிக்கிட்டு நமக்கு 10 அளவுகள் கிடைக்கும். இதே போல் மீதி இருக்க 2 வட்டத்திலையும் அந்த பாகைமானியை பயன்படுத்தி 36 அளவுகளை வச்சு 10 பாகங்களை பிரிச்சுக்கணும். இப்போது அந்த கலர் பேப்பரில் நம்பர்ஸ் வெளியில் தெரிகிறதுக்காக அந்த கலர் பேப்பரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் மீதி இருக்க அந்த 2 கலர் பேப்பர்லையும் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்த கலர் பேப்பரை அந்த அட்டைப்பெட்டியையும் நம்ம இணைக்கணும். அதுக்கு நம்ம ரிவிட்டை பயன்படுத்தி இணைச்சிக்கலாம். அதுக்கு அந்த கலர் பேப்பரில் ஒரு ஓட்டை போட்டு, அதே மாதிரி அந்த அட்டைப்பெட்டிலையும் ஒரு ஓட்டை போட்டு 2ஐயும் ரிவிட் வச்சு இணைக்கணும். ரிவிட் வச்சு இணைக்கும் போது தான் அந்த கலர் பேப்பர் நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போல் அந்த 3 வட்டத்துலேயும் 3 கலர் பேப்பரை ஒட்டினதை ரிவிட் வச்சு நம்ம இணைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்சு வச்சு நம்பர்ஸ் எழுதணும். 0லேருந்து 9 வரை அந்த ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு நம்பர் எழுதிக்கணும். இதே போல் அந்த 3 அட்டையிலையுமே நம்ம எழுதிக்கணும். இதே போல் மீதி இருக்கிறதுலையும் எழுதுனதுக்கப்புறம் நம்மளோட கூட்டல் கருவி தயார். இதில் ஒவ்வொரு வட்டத்துக்கு மேலேயும் அதோட இடமதிப்பு எழுதணும். 1கள், 10கள், 100கள் அப்படின்ற இடமதிப்பை நம்ம எழுதிக்கணும். இப்போ இந்த கருவியை பயன்படுத்தி நம்ம எப்படி 3 இலக்க எண்களை கூட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த துணைக்கருவியை பயன்படுத்தி நம்ம ஒரு கூட்டல் கணக்கு செய்யலாம். 536 அப்படின்ற எண்ணை 428 எண்ணோட கூட்டணும். நம்ம இப்போ
அதுக்கு நம்ம எப்பயுமே வந்து முதல்ல வந்து மேலே இருக்க நம்பரை தான் நம்ம கருவியில் வந்து செட் பண்ணணும். 1ஆம் இடத்துல 6 அப்படின்ற எண் இருக்கனால நம்மளோட கருவியில் வந்து 6ன்ற எண்ணை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கணும். 10ஆம் இடத்துல 3ன்னு இருக்குது, அப்போ 3 வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து 100ஆம் இடத்துல 5 இருக்கனால 5ன்ற எண்ணை வந்து செட் பண்ணிக்கணும். அடுத்து கீழே வந்து 1ஆம் இடத்துல 8, 6ன்ற எண்ணோட 8ன்ற எண்ணை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா கூட்டணும். இப்போது 6ன்ற எண்ணிலிருந்து 8 கூட்டுறனால நம்ம வந்து 8 முறை வந்து சுழற்ற வேண்டும். 8 முறை சுழற்றும் போது நமக்கு 4ன்ற விடை கிடைக்கும். நம்ம வந்து ஒரு முறை வந்து 0 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கடக்கும்போது 10வது இலக்கத்தில் ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கணும். ஒன்றுகளில் 0ன்ற நம்பரை ஒரு முறை கடக்கும்போது 10ஆம் இலக்கத்தில் ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 10ஆம் இடத்துல 3ன்ற எண்ணோட 2ன்ற எண்ணை கூட்டுறது 10ஆம் இடத்துல 3ன்ற எண்ணோட 2 கூட்டுறதுக்கு 2 முறை சுழற்றணும். 2 முறை சுழற்றும் போது நமக்கு விடை வந்து 6 அப்படின்ற எண் கிடைக்கும். அடுத்து 100ஆம் இடத்துல 5ன்ற எண்ணோட 4ன்ற எண்ணை கூட்ட 4 முறை வந்து சுழற்றணும். சுழற்றும் போது நமக்கு 9 அப்படின்ற எண் வந்து விடையாக கிடைக்கும். அப்போ இந்த 536 அப்படின்ற எண்ணோட 428 என்ற எண்ணை கூட்டும்போது நமக்கு வர்ற விடை வந்து 964, அதாவது 964 என்பது தான் இந்த 2 எண்ணையும் கூட்ட விடையாக நமக்கு வந்து கிடைக்கும். இதுபோல் இந்த துணைக்கருவியை பயன்படுத்தி மாணவர்களுக்கு வந்து எளிய முறையில் வந்து கூட்டல் கணக்கை வந்து நம்ம வந்து கற்பிக்கலாம். இதே வந்து 2 இலக்க எண்களுக்கும் இதே முறையை பயன்படுத்தி கற்பிக்கலாம். நம்ம அதற்கு வந்து 2 வட்டங்கள் மட்டும் வரைஞ்சா போதும். இந்த துணைக்கருவியை பயன்படுத்தி மாணவர்களுக்கு வந்து இந்த 2 இலக்க 3 இலக்க கூட்டலை நம்ம கற்பிக்கும் போது அவங்க வந்து ஈஸியாக வந்து இந்த கணக்கை வந்து புரிஞ்சுக்குவாங்க. 1ஆம் இடம் 10ஆம் இடம் 100ஆம் இடத்தை வந்து ஈஸியாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த துணைக்கருவி வந்து உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.